வாங்க. எக்ஸாம் எழுதுறவங்க மொத்தம் 2 டைப் தான். ஒன்னு பிட் அடிக்க தெரிஞ்சவன், இன்னொன்னு பிட் அடிக்க தெரியாதவன். இதுல அண்ணன் 2வது டைப். பார்த்து எழுத கூட தெரியாதுங்க எனக்கு. சரி, பார்த்துதான் எழுத வர மாட்டேங்குது, புக் எடுத்து படிக்கலாம்னு சொல்லி புக் எடுத்தா இன்னைக்கு படிச்சுக்கலாம், இல்ல நாளைக்கு படிச்சுக்கலாம், இல்ல நாளைக்கு படிச்சுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்றதுக்குள்ள எக்ஸாமே வந்துருது. இப்படி என்னோட லைஃப்ல எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி நிறைய இருக்கு. முன்னாடி உன்னை செருப்பால் அடிச்ச கதையெல்லாம் நான் கேட்கல. சோ இன்னைக்கு நம்ம டாபிக் என்னன்னா, வழக்கம் போல 2 கதை சொல்லிட்டு அப்படியே ஓடிடுறேன். ஓகே, ஹரிஷ்னு நம்ம பையன் ஒருத்தவன் வெடி உட்காந்து சயின்ஸ் எக்ஸாம் படிச்சுட்டு எக்ஸாம் ஆளுக்குள்ள போனா அங்க நடந்தது சயின்ஸ் எக்ஸாம் இல்ல, மேக்ஸ் எக்ஸாம். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? என்னடா இது இப்படி ஆயிட்டுன்னு சொல்லி ஸ்கூல் பில்டிங் மேல ஏறி நின்னு தற்கொலை பண்ணலான்னு போகும்போது எக்ஸாம் டைம்ல எங்கடா போறேன்னு சொல்லி உள்ள அனுப்பிடுறாரு சாரு. அப்படி சோகத்திலே எக்ஸாம் ஆளுக்குள்ள போய் பெஞ்சில உட்காரும் போது யாரோ பெஞ்சில உட்கார்ந்த மாதிரி ஒரு ஃபீல். திரும்பி பார்த்தா அவளேதான். ஆமா, நம்ம ஆளு ஹரிஷோட ஆளு. பீச்ல பஞ்சு முட்டாயை பார்த்த மாரி, சாரி, பீச்ல ஐஸ்கிரீமை பார்த்த மாரி அப்படி ஒரு ஃபீல். அந்த ஃபீல்ல அப்படியே உட்காந்து இருக்கும் போது ஸ்கேல் இருக்கா அப்படின்னு கேட்டா, ஸ்கேல் 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 இல்லையா? அப்ப ஸ்கேல் இருக்கு உனக்கு இல்லாமையா அப்படின்ட்டு எடுத்து கொடுத்துட்டு நம்ம ஹரிஷ் யோசிச்சான். அவளே நம்மள்கிட்ட பேசி ஒரு சான்ஸ் உருவாக்கிட்டான். எப்படியாவது அவள்கிட்ட இன்னைக்கு லவ் சொல்றேன்னு சொல்லி கிட்ட போகும்போது பெஞ்சு கீழே பிட்டு இருக்கு, எடுத்து தெரியா? பிட்டா? அடப்பாய், லவ் சொல்லலான்னு போனா இவன் நான் பிட்டு எடுத்து தான் சொல்றா அப்படின்னு சொல்லி பிட்டு எடுத்து அவள்கிட்ட கொடுக்கும் போது, என்ன பண்ற சார் அது அப்படின்னு சொல்லி வாயில அந்த பிட்டு எடுத்து போட்டு முழுங்கிடுறான். முழுங்கத பார்த்து நம்ம சாரு அவன் கிட்ட போய், இப்ப என்னாச்சும் முழுங்க நீ? சார் அது அது என்ன இருக்கிற? ஏமா உனக்கா தெரியுமாமா அவன் என்னத்தமா முழுங்கனா? சார் பிட்டு, சார் பிட்டு பெஞ்சு கீழ இருந்து என்னை பிட்டு எடுக்க சொல்லி டிஸ்டர்ப் பண்ணினே இருந்தான். நானும் எடுக்க மாட்டேன்னு சொன்னேன். அதை கேட்காம அவன் பிட்டு எடுத்தான் சார். நல்ல வேலை நீங்க பாத்துட்டீங்க. யாரு? நான் பெஞ்சில பிட்டு எடுக்க சொன்னேன். கோயில வெளியில வருவல்லடி வா. காலையில 10 மணி ஸ்கூல் பெல் அடிச்சுது. எல்லாரும் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சார் சொன்ன உடனே நம்பால் சுரேஷ் எல்லா சுவாமியும் வேண்டிக்கின்னு கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தான். கொஸ்டின் நம்பர் 1 தெரியல, கொஸ்டின் நம்பர் 2 சுத்தமா தெரியல, கொஸ்டின் நம்பர் 3 சத்தியமா தெரியல. இப்படி ஒன்னுத்துக்கும் ஆன்சர் தெரியாம அவன் பக்கத்துல இருக்கிறவனை பார்த்தா அவன் வெறி குண்ட வேங்க மாரி உட்காந்து எழுதி நிற்கிறான். அதை பார்த்துட்டு இது சரிப்பட்டு வராது, நம்மளும் எழுத ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஒரு டாபிக்கை போட்டா இப்படி எழுதிதானே போன எக்ஸாம்லயும் ஃபெயில் ஆனோம் அப்படின்ட்டு ஞாபகம் வந்த உடனே அதை அப்படியே வச்சுட்டு சுத்தி பார்த்ததுல எக்ஸாம் ஆளும் சைலண்டா இருக்கவே இவனும் சைலண்டா படுத்துடுறான். படுத்துன்னு இருக்கும்போது திரும்பியும் ஒரு பெல்லு, லாஸ்ட் 10 minutes மோர் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஆள் சுரேஷ் ஐயோ என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம சார் கிட்ட போய், சார் அப்படின்னு சொன்ன உடனே குடுக்குன்னு டாய்லெட்டுக்கு ஓடி போய் நம்ம சுரேஷ் கதறி அழுவ ஆரம்பிச்சிடுறான். அப்படியே அழுதுன்னு இருக்கும் போதே அவனுக்கு முன்னாடி யாரோ ஒரு புனிவன் கெமிஸ்ட்ரின்னு போட்டு இருக்கிற எல்லா ஆன்சரையும் எழுதி வச்சுட்டு போய்க்கிறான். அதை பார்த்துட்டு அந்த பேப்பர்லாம் எடுத்துக்கின்னு திரும்பி கொடுக்கணும் எக்ஸாம் ஹால்குள்ள போய் உட்காந்து இதை பார்த்து அதெல்லாம் லேட் ஆயிடும், இதை அப்படியே எடுத்து ஜாயின் பண்ணதான் சரியும்னு சொல்லி இருக்கிற எல்லாத்தையும் ஆன்சர் ஷீட் கூட ஜாயின் பண்ணி அதை அப்படியே எடுத்து போய் சார் கிட்ட கொடுத்துடுறான். சார் அதை வாங்கி பேப்பரை பாக்குறாரு, அவனை பாக்குறாரு, பேப்பரை பாக்குறாரு, அவனை பாக்குறாரு. என்னடா இது? சார் ஆன்சர் ஷீட் சார். அது தெரியாமலையா? இது என்ன ஆன்சர் ஷீட்ல உன் பேரை போடாம வேற எவனும் ஹரிஷ்னு பேரை போட்டுக்கிற? உன் பேர் சுரேஷ் தானே? ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேன். So the moral of the story is, ஒரு எக்ஸாம் எழுத 10ல இருந்து 15 மரம் அழிக்கப்படுது. அப்படி மரம் அழிச்சு அந்த எக்ஸாம் நம்ம எழுதணுமா? சோ மரம் வளர்ப்போம், எக்ஸாமை தவிர்ப்போம்.